அவர்கள் 2 முறை யோசிக்க வேண்டும். எங்கே அரசியல் பேசுவது, எங்கே அரசியல் செய்வது. கோயம்புத்தூருக்குள்ள வந்தா இன்னைக்கும் அது ஆறாத ஒரு ரணமாக, ஒரு வடுவாக, இன்னைக்கும் மக்கள் மனதில் ஒரு நீங்கா துயராக இருப்பது 1998 எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் கோயம்புத்தூர் பின்னாடி போச்சு. எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய கோவை மாணவர் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு முக்கிய காரணம். இந்த குண்டு வெடி இங்க வர வேண்டிய வேர்ல்டு பேங்க் பிரான்ச் ஹைதராபாத்துக்கு போச்சு. நம்ம நிறைய பேசலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்து மாநிலத்திற்கு போச்சு. ஒரு சேஃப் சிட்டி இல்லை என்கின்ற ஒரு பெயர். ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் மாட்டை அரசு, என்னுடைய அப்பா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதை மக்களும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதுல இன்னும் ஒருபடி மேல போய் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. இஸ்லாமிய சொந்தங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. நாங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிரானவர். இஸ்லாமியர்கள் எல்லாரும் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 99%, 100% கிட்டத்தட்ட இருக்கிறார். அதுக்குள்ள இருக்கிற யாராவது பயங்கரவாதத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பிரிவினைவாதத்தை விதைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நான் சொல்றேன், தீவிரவாதம் ஒரு மதம் சார்ந்தது கிடையாது. ஒரு மதம் சார்ந்தது கிடையாது. ஆனா இஸ்லாம் மதத்திலிருந்து ஒரு தீவிரவாதி வரும்பொழுது நாங்கள் தீவிரவாதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். அதுக்காக இஸ்லாம் மதத்தை கொச்சைப்படுத்தலாம்.